இல்லாமல் செய்த காரியத்தை கர்த்தர் கனப்படுத்தி, அதே போல நம்ம வாழ்க்கையில கூட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தேவனுக்காய் நீங்கள் செய்கிற காரியத்தை அவர் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. உங்களை விசாரிக்கிறவர், உங்களை தேடுகிறவர். வெளிப்புறமாய் நீங்கள் நல்லா இருக்கிறது போல மனிதருக்கு காட்சி அளிக்கலாம், ஆனால் உள்ளான அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், சூனேமியாளை விசாரிக்க அன்றைக்கு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா வெளிப்புறத்தில் பார்க்கிறவங்க அவளுக்கு என்ன குறை, அவன் நல்லா தானே இருக்கிறா, வெல்தி, அவ கனம் பெற்ற ஸ்திரீ என்று அவளை விசாரிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவளை விசாரித்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, அந்த பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளை எது வரைக்கும் வளர்ந்தது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும்னா, தகப்பனுடைய வயலில் வேலை பார்க்கிற அளவுல வளர்ந்தது. அப்படின்னா பல வருடங்கள் ஆயிருக்கும் ஒருவேளை. ஏன்னா குழந்தைங்களை எங்க விட மாட்டாங்க, வயலுக்கு விட மாட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தைய எப்படி அவ வளர்த்திருப்பா யோசிச்சு பாருங்க. இல்ல, தாய்மார்களுக்கு தெரியும், தகப்பன்மார்களுக்கு தெரியும், பிள்ளைகளை வளர்த்தும் போது எவ்வளவு கரிசனையோட. நம்ம எதிர்காலமே அவங்க தான், இல்லை பிள்ளைங்க தான். இனி வாழ்ந்தா நமக்காக இல்லை, பிள்ளைகளுக்காக வாழணும், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும், பிள்ளைகளை மேம்படுத்தணும். அவளுக்கு ஒரே, அதன் பிறகு அவளுக்கு இருந்த ஆசை, அவளுக்கு இருந்த எதிர்பார்ப்பு, அவளுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாமே அந்த பிள்ளை தான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணினேன், ஆனா திரும்ப எனக்கு கிடைக்காதுன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அதுல எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை போயிருச்சு, கேட்கவே இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்தார், பிள்ளை நல்லா இருக்கு, பிள்ளை வளர்ந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, வயலுக்கு வேலைக்கு போன பிள்ளை மதியானம் இல்லைன்னா ஈவினிங் வீட்டுக்கு வருவான், அவனுக்கு கறி குழம்பு வச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு இப்படிலாம் தான் பார்த்துருப்பாங்க. இல்லை, நம்ம பிள்ளைகள் எவ்வளவு கண்ணும் கருத்துமா படிக்க வைக்கிறோம், கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறோம். நமக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறோம். இவ கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே பண்ணியிருப்பா, ஏன்னா அத்தனை வருஷம் காத்திருந்த ஆசீர்வாதம். கவனிங்கள், வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? ஆமேன் சொல்லக்கூடாது, சொன்னா போராட்டம் வந்துடும்னா நீங்க சொல்லணும் சொல்லலைனாலும் வாழ்க்கை போராட்டம் தான். இல்ல, மேடு பள்ளம் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஆமா, அப்படியே நீங்க நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கை என்பது நம்ம ஒரு ரோடு மாதிரி, ஸ்பீடா போலான்னு கொஞ்சம் தூரம் போனோம்னா டப்புன்னு ஒரு குழி வந்துடும். அழகா தானே இருக்கு ரோடு, ஏன் திடீர் பள்ளம் வந்துருச்சுன்னா அதான் வாழ்க்கை. இல்ல, அழகா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை, அதான் வாழ்க்கை. சூனேமியாள் போராட்டத்தை பார்த்து அவள் கலங்குகிறவள் அல்ல. காரணம், அவள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலே போராட்டம் தான். போராட்டம்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கனம் பெற்ற ஸ்திரீயாக இருந்தாலும் சமுதாயத்தில் அவளை என்ன சொல்லி இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். இவளுக்கு பிள்ளை இல்லை, இவள் மலடி, குறை கூறி இருப்பார்கள். ஏதோ ஒரு தவறு பண்ணி இருப்பா, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்பா. ஒருவேளை நேரே வந்து பேசலைனாலும் தூரத்திலேயாவது சொல்லுவாங்க. சமுதாயம் அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சொல்லி நம்மை காயப்படுத்தும், நம்மை அவமானப்படுத்தும். நேர சொல்லலைனாலும் சுத்தி யார்கிட்டையாவது சொல்லியாவது விடுவாங்க, இல்லைன்னா அவங்க பார்வையே காட்டி கொடுத்துரும் நம்ம ஏளனமாய் பார்ப்பதை. சூனேமியாளுக்கு இது ஒரு புதிதல்ல. ஆனா பாருங்க, ரொம்ப எதிர்பார்ப்பு, பிள்ளை வளர்ந்துருக்குது, நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு போராட்டம் வருது, சாதாரண போராட்டம் அல்ல. பிள்ளைக்கு திடீர்னு தலை வலிக்குது. தகப்பன் சொல்றான் வேலைக்காரன்ட்ட, பிள்ளைய கொண்டு அவ தாயிட்ட கொண்டு விட்டுரு. தாயிடத்துல கொண்டு விட்ட போது பிள்ளை அவளுடைய மடியில் இருந்து, மதியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து என்ன ஆயிடுச்சு, செத்து போனான். சூனேமியாளுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற நல்ல போராட்டத்தை சொல்லுங்க, போராடினேன். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, தீமோத்தேயுவே, நீ நல்ல போர் சேவகனாக இருந்து தீங்கு. ஹலோ, ஒருத்தனை வாழ்த்தும் போது இப்படியாங்க வாழ்த்தணும்? பவுல் பிராக்டிக்கலா சொல்றார், நீ ஊழியத்துல வந்துட்ட, நீ சபையை நடத்த போற, உனக்கு பஞ்சுமத்தையான வாழ்க்கை இல்ல, நல்ல போராட்டத்தை போராடணும். நீ ஒரு போர் சேவகனா இருக்கணும். போர் சேவகனுக்கு
கவனிங்க, போர் சேவகர்கள், அதாவது சோல்ஜர்ஸுக்கு, எல்லையில பாதுகாக்கிற படை வீரர்களுக்கு எப்ப போர் வரணும்னு தெரியாது. ஒரு ஆபரேஷனை, ஒரு 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 காரியத்தை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு திடீர்னு சொல்லுவாங்களாம், கிளம்புங்கன்னு சொல்லுவாங்களாம். எங்க கிளம்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே ஒரு போர் சேவகனா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். எப்போ நமக்கு போராட்டம் வருகிறது, எங்கிருந்து பிரச்சனை வருகிறது, யாரிடத்திலிருந்து பிரச்சனை வருது, நமக்கு என்ன பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆயத்தமா இருக்கணும். நாம ஊர்ல சொல்ற மாதிரி நோஞ்சாங்க கிடையாது, போர் சேவகர்கள். ஆமென் சொல்லுங்க. போர் வீரர்கள். நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், போராட்டம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சூனேமியாள் போராடிய விதம் மிகவும் அழகாக இருக்கும். பிள்ளை செத்து போச்சு. அவ என்ன செஞ்சிருக்கணும்? ஓன்னு கத்தி இருக்க வேண்டாமா? அழுது இருக்க வேண்டாமா? கூச்சல் போட்டிருக்க வேண்டாமா? பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூடி இருக்க வேண்டாமா? அந்த பிள்ளையுடைய தகப்பனிடத்திற்கு ஆள் அனுப்பி இருக்க வேண்டாமா? பிள்ளை செத்து போச்சுன்னு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டாமா? அவனீங்க, நான் சொன்ன எதையுமே சூனேமியாள் செய்யல. தகப்பனிடத்தில் ஆளை அனுப்புனா. எதுக்கு அனுப்புனான்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, 21வது வசனம். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். கவனிங்க, இவ எங்க கொண்டு போறா? அந்த செத்த சரீரத்தை, செத்த சடலத்தை எங்க கொண்டு போய் போடுறா அப்படின்னா, வீட்டுக்குள்ள போடல, தேவனுடைய மனுஷன் தங்குகிற மேல் வீட்டு அறையில மேல கொண்டு போய் வைக்கிறா. தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல கொண்டு வைக்கிறா. ஆரோனுடைய அந்த உலர்ந்த கோல் பாருங்க, தேவ பிரசன்னத்துல வந்த போது அது துளிர் விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஹalleluya. உங்க செத்து போன காரியத்தை, உங்க செத்து போன பிசினஸ், உங்க செத்து போன வாழ்க்கைய நீங்க யாரிடத்துல கொண்டு போகிறீங்க? மனுஷங்கிட்ட கொண்டு போன எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர் பெற செய்ய வல்லமை உள்ள தேவனிடத்துல கொண்டு போய் வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவளுக்கு தெரியுது, எங்க இந்த பிள்ளை உருவானதோ அந்த இடத்துல நான் கொண்டு வைக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களை என்ன யாரு உருவாக்குனா? சொல்லுங்க, கர்த்தர் உருவாக்குனார். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு யாரு நல்ல பணிகளையும் வேலைகளையும் கொடுத்திருக்கிறது? சொல்லுங்க, கர்த்தர். நமக்கு இருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தரால் வந்தது. அப்ப அதுல ஒரு குறைவு வரும்போது, அதுல ஒரு தொய்வு வரும்போது, அதுல ஒரு ஒரு தாழ்ச்சி வரும்போது, அது செத்து போனது மாதிரி இருக்கும்போது அதை எங்க கொண்டு போய் வைக்கணும்னா, அது எங்கிருந்து உருவானதோ அங்க கொண்டு போய் வைக்கணும். ஹலோ, பைக்கு காரு நாசமாயிருச்சு, ரிப்பேரை எங்க கொண்டு போய் சரி பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே வச்சு ஓன்னு அழுவீங்களா? ஹலோ, இல்ல இல்ல, அதை மெக்கானிக் கிட்ட கொண்டு போகணும், கம்பெனியில கொடுக்கணும். அதை உருவாக்குனவனுக்கு தான் தெரியும் இதை எப்படி சரி படுத்தலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இழப்புகளை மாற்ற அதை உருவாக்குனவருக்கு தான் தெரியும் அந்த இழப்பை எப்படி போக்குவது என்று. தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்கள், தேவ சமூகத்தில் கொண்டு வையுங்கள். மேல் வீட்டறையில கொண்டு வச்சா, இந்த மேல் வீட்டறையில தான் ஆவியானவர் இறங்கினார். இந்த மேல் வீட்டறையில தான் தேவ பிரசன்னம் இருந்தது. அது எலியா நாட்களிலும் மேல் வீட்டறை தான், எலிசா நாட்களிலும் மேல் வீட்டறை தான், அப்போஸ்தலர்கள் நாட்களிலும் மேல் வீட்டறை தான். அல்லேலூயா. உங்க வீட்டில் மேல் வீட்டறையின் அனுபவம் இருக்குதா? இல்ல பாஸ்டர், வீடே கூரை, நான் அதை கேட்கல. மேல் வீட்டறையின் அனுபவம் என்றால் உங்க வீட்டில் ஜெபம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அங்க வைங்க உங்க இயலாமைகளை. இது ஜெப வீடு, தேவனுடைய வீடு. இங்க வரும்போது இங்க வைங்க உங்க இயலாமைகளை. ஹல்லேலூயா. மேல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு காரியத்தை துரிதமா செய்றா. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி
நான் சீக்கிரமாய் போய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, இன்றைக்கு நீ அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான். நல்லா சொல்லுங்க சத்தமா, எல்லாம் சரிதான். நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாம். கவனிங்க, எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. இவளுக்கு எல்லாம் சரியாவா இருக்கு? இல்லைங்க, வாழ்க்கை தப்பு தப்பா எது நடக்க கூடாது அது நடந்துருச்சு. ஆனா புருஷன்கிட்ட என்ன சொல்ற? எல்லாம் சரிதான், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவளுக்கு தெரியுது, என் பிள்ளையுடைய உயிர் திரும்ப வர வைக்க இந்த பிள்ளைய கொடுத்த தேவனால முடியும். ஒருவேளை அவள் புருஷன் அவிசுவாசியா இருந்திருக்கலாம், இயேசு தேவனிடத்தில் அவ்வளவு பற்று இல்லாதவனா இருந்திருக்கலாம். அதனால என்னமோ இந்த காரியத்தை சொல்லல. ஒருவேளை சொன்னா அவனும் அங்கலாய்ப்போடு வேலையெல்லாம் விட்டுட்டு ஊரை திரட்டி ஓன்னு ஒப்பாரி வச்சிருவான். அவ சொல்றா, புருஷனுக்கிட்ட எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி 24வது வசனம், கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒளிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாத என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை கண்டு தன் வேலைக்காரனை கேயாசியை பார்த்து, இதோ அதோ சுனைமியாள் வருகிறாள். கவனிங்க, வேலைக்காரன்ட்ட சொல்றா, ஓடு ஓடு, ஓட்டத்தை நிறுத்தாத. தேவ பிரசன்னம், நான் சொல்லுவேன், தேவ பிரசன்னத்திற்கு வருகிற ஓட்டத்தை இடையில நிறுத்தாதீங்க. ஆராதனைக்கு வருகிற ஓட்டத்தை இடையில நிறுத்தாதீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை இடையில நிறுத்தாதீங்க. ஜெப வாழ்க்கை இடையில நிறுத்தாதீங்க. பைபிள் என்னைக்கு ரீட் பண்ணீங்க கடைசியா? போன வருஷமா? நிறுத்திட்டீங்களா? திரும்ப தொடருங்கள், ஓடுங்கள், நிறுத்தாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட்டத்தை நிறுத்தாதீங்க. இவ சொல்றா, நான் இடையில நிறுத்தாத, நீ கர்மேல் பர்வதத்திற்கு போகும் வரையிலும் ஓடிக்கிட்டே இரு. நான் சொல்லுவேன், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் வரையிலும் ஆவிக்குரிய ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஆமென். கர்த்தரை தேடுவதில் சுணக்கம் காண்பிக்க கூடாது.